இன்னைக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 34.9 ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வாங்கினா வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா, டாப் ஸ்பீடு வேணும் அப்படின்னு. பட் ஒரு பர்ஃபெக்டான லோக்கல் பைக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ, அப்புறம் வந்து இந்த பைக் ஒவ்வொரு கியருக்கும் எவ்வளோ ஸ்பீட் போக போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன். இந்த சேனல் பேர் பார்த்திங்கன்னா Gen 3 எக்ஸ்ப்ளோரர் மோட்டோ விலாக்ஸ். அப்புறம் என் பேர் பார்த்திங்கன்னா ராகுல். நான் அப்பப்போ ஃப்ரீ டைமில் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் போடுவேன். நீங்களும் அதை ஃப்ரீ டைமில் தாராளமாக பார்த்து ஏதாச்சும் இந்த பைக்கிட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ரோட்டில் யாரும் வரமாட்டாங்க, அதனால தான் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பைபாஸில் ஒரு வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அதில் மைக்கு கொஞ்சம் கலர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ வேணால் நான் சைடில் போடுறேன் பாருங்கள். 250 வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன விளாக்ஸ் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சரியில்லை, ஸோ அதனால் அந்த வீடியோ விட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ணன் வராரு, கொஞ்சம் அப்படியே உரமாக போய்கிட்டோம், கொஞ்சம் சொல்லிடலாம், உரமாக இருக்கலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பைக்கில் போனீங்கன்னா எல்லோரும் ஹெல்மெட் போட்டுப்பாங்க, ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் போகாதீங்க. ஓகே, இந்த பைக்கில் ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். இந்த பைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வாங்கினேன். அப்புறம் இந்த பைக்கில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். பைக் ஆஃப் பண்ணிடலாம். 7000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். இந்த 7000 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ செலவாச்சு என்ன ஏது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த விளாக்ஸில் போடுறேன். நீங்களும் அதை தாராளமாக பார்க்கலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதாங்க இந்த பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் அதில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டாப் ஸ்பீடு வேணும் அப்படின்னு. பட் ஆனால் டாப் ஸ்பீடு வந்து நம்மளால் இப்போதைக்கு ஓட்ட முடியாது, ஏன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு ரோடு இல்லை. பட் ஆனால் ஒவ்வொரு கியருக்கும் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் பாய் வந்து வாங்க முடியுமா, இல்லை வாங்கினா வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.9 lakhs இருந்துச்சுங்க. 2.8 lakhs கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம் சம்திங் இருந்துச்சு. பட் நான் எனக்கு என்னோட ஒரு பேட் லக் என்னென்னா, நான் பைக் வாங்கி சரியாக ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 18,000 வந்து லெஸ் ஆச்சு. இட்ஸ் ஓகே. நான் இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக கேடிஎம் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் அது எனக்கு இப்போது நிறைவேறி இருக்குது. அப்புறம் இந்த என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா, வண்டி ஓட்டினா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்ல பைக்குக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி தான் இப்போ பண்ண போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் பெருசாக இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோடு, அப்புறம் இன்னொன்று வந்து ட்ராக் மோடு. அவ்வளோதான். இப்போ ஏபிஎஸ்ஸை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம், பேக் ஏபிஎஸ் மட்டும். அப்புறம் வந்து மைலேஜ் எவ்வளோ தருது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்தி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கூட தேவையில்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சில நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அது மேபி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் போட்டுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச கண்டென்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சூப்பராக தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அந்த பழைய வீடியோ தான் இது கூட மெர்ஜ் பண்ணணும். சரி ஓகே, அந்த பழைய வீடியோவில் வந்து கொஞ்சம் மைக் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த மைக் வாங்குற மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது சரி வாங்க அப்படியே இந்த வீடியோ கூட மெர்ஜ் பண்ணிடுறேன். பாய். 2 hours later. நான் ஏதாவது 10 பேர் ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வீல் எவ்வளோ போடுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீல் 46, செகண்ட் வீல் 73, தேர்ட் வீல் 95, ஃபோர்த் வீல் 122 போயிருக்கேன். ஓகே,
நான் ஃபர்ஸ்ட் 4 கியர்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். 5th கியரும் 6th கியரும் மேக்ஸிமம் யாரும் ஓட்ட வேணாம் இதில் இது பண்ணி. நான் டாப் டென் மேக்ஸிமம் இந்த பைக்கை நான் ஓட்டவே மாட்டேன். இதை வந்து நான் ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணுவேன், சிட்டிக்குள்ள கொஞ்சம் கட்டடிச்சு பண்ண வைப்பேன். ஆக்சுவலி கேடிஎம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீடு போவோம், நான் எடுத்தா ஃபுல்லா டாப்ல தான் போவேன் அப்படின்னா கேடிஎம் வந்து என்னைய கேட்டா கேடிஎம் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா கேடிஎம் வச்சுட்டு இப்படி சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். டியூக் வந்து அதுக்கு ஹை ஸ்பீட் ஓட்டுறதுக்கு ப்ரிஃபரபிளே கிடையாது. டியூக் வந்து எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள கட்டிச்சு நான் மாசா போவேன், சூப்பரா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணி ஓட்டுறது பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கியர்ல இழுத்து நல்லா வீலியாகி பாப் அப் பண்ணி ஓட்டுவேன் அப்படின்னா அது பிடிக்கும் அப்படின்னா அந்த பைக்கு வாங்கலாம். 100% ஒர்த்து. இறக்கிக்கலாம் நம்ம கீழே, பின்னாடி யாரும் வரல. அதுக்குள்ள 10 கிலோமீட்டர் ரேஞ்சு குறைஞ்சி போச்சு. ஒரு 2 முறுக்கு தான் முறுக்குனேன். இந்த இடத்துல ரொம்ப நல்லா நிறுத்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல. ஓட்டியாச்சு. நிறைய வீடியோவும் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வீடியோ தான். அது இருக்கும், போய் பாருங்க. ஐகார் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். இப்படியே இருக்கும் பைக்குகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான நேக்கர் பைக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல இந்த அளவுக்கு லுக் வச்சு ஒரு பைக் வந்து இருக்கா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த பைக்கை வந்து சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 2-3 வீடியோ போடுவேன். அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் பைக் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப்பு போகலான்ட்டு இருக்கேன், அதையும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சன்செட் ரைட், சன்ரைஸ் ரைட், அமாவாசை ரைட். என்னால் முடிஞ்சது. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கண்டென்ட் கொடுப்பேன். இதை வந்து நான் இங்கே ட்ரூவாக சொல்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு மட்டும் தான் லாஸ்ட் வீடியோ போயிருப்பேன் நான். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. நான் அடுத்த வீடியோ வந்து இந்த டிஎஃப்டியோட எப்படி எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா போடலான்ட்டு ஐடியா இருக்கேன். இது நான் நாளைக்கு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஓகே, பாய். பாய் பாய், டாடா, குட் பை, கயா.